இலங்கை பிரஜையை கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி கடத்த ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஒரு பெண் உட்பட 3 கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று நிறுத்தப்பட்டனர். நீதிபதி முகமது சப்ரி இஸ்மாயில் முன்னிலையில் தமிழில் ஒன்றாக வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக மலேசியாவை சேர்ந்த 27 வயது பெண், 46 வயது ஆடவர் மற்றும் இலங்கையை சேர்ந்த 48 வயது நபரும் தலையசைத்தனர். KLIA அனைத்துலக விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தின் வாயிலாக இலங்கை ஆடவரை கடத்த ஏற்பாடு செய்ததாக அந்த 3 மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2007ஆம் ஆண்டு ஆட்கடத்தல் தடுப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 26C கீழ் இந்த குற்றச்சாட்டு அவர்கள் மீது கொண்டு வரப்பட்டது. மேலும் தண்டனை சட்டத்தின் பிரிவு 34 உடன் சேர்த்து குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். மேலும் புலம்பெயர்ந்தோர் கடத்தலை எளிதாக்கும் நோக்கத்திற்காக வேறொருவரின் பெயரில் போலி கடப்பிதழை வைத்திருந்த குற்றச்சாட்டை 21 வயதுடைய இலங்கை ஆடவரான ஆந்தனி சுஜன் ஆந்தனி ரஞ்சன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருப்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த வழக்கை ஷாலாம் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்காக அரசு தரப்பு செய்து கொண்ட முறையீட்டை செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதித்தது. 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ், ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ்.